இந்த நிர்வாகிகள்லாம் மறுபடியும் ஒன்று சேரணும், அதிமுக வெளில போனாலும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் அதிமுகவிலே இருக்கார், அவருடைய உணர்வுகள் எனக்கு புரிகிறது. இல்லை, அது மறுபடியும் வந்தாங்கன்னா பலன் நினைக்கிறீங்களா பாஜக? நான் என்ன சொல்கிறேன், என்றைக்குமே ஒற்றுமையே பலம். அதனால் இதை இப்போ இங்கே தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை லீடு பண்ணுறது முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள். அவர் அதிமுகவில் தான் இருக்கார், செங்கோட்டையன் அவர்கள். அவருடைய அப்பீல் இட் வில் ஹேவ் இட்ஸ் இம்பேக்ட் அப்படின்னு தோணும். தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி குறித்து மறைமுகமாக கடுமையாக சாதிக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணியை எந்த விதத்திலும் பலவீனப்படுத்துவது தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு, இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த விஷயம். முன்னையெல்லாம் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்னா நம்பர் 1 பஞ்சாப். இன்னைக்கு எது? தமிழ்நாடு. மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்டு இந்த திராவிடியன் ஸ்டாக் டி அரசாங்கம் தான், தமிழ்நாடு தான். நீங்கள் அதோடு இல்லை, நாம் தயவுசெய்து ஊடக நண்பர்கள் இந்த விஷயத்தில் எங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். காரணம், இந்த ஜாஃபர் சாதிக் போன்றவர்கள் 2000 கோடி 3000 கோடி கடத்துகிறாங்க. ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே நடக்குது? இது பொட்டலம் போட்டு எங்கே விற்கிறாங்க? சென்ட்ரல் ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்பில், சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களுக்கு எதிர்த்தாப்பில் இந்த நார்கட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கு. நீங்கள் நம்ம கலெக்டர், நம்ம எஸ்பி, நம்ம அரசு அதிகாரிகள், நம்ம டாக்டர்ஸ், நம்ம இன்ஜினியர்ஸ், நம்ம ஆசிரியர்கள், இவங்க குழந்தைய போதைக்கு அடிமையாக்கிடு. தமிழ்நாட்டை அடுத்த தலைமுறை அழிச்சுப்படலாம், தமிழ்நாடுமே இருக்காது. அதுக்காக நடக்கிறது. இதை கொஞ்சம் கூட கட்டுப்படுத்த வக்கில்லாத, துப்பில்லாத, திறமை இல்லாத, திராணி இல்லாத அரசாங்கம் ஸ்டாலின் கவர்மெண்ட். அதனால் இந்த நார்கட்டிக் இதிலிருந்து தமிழ்நாட்டை விடுவிக்கணும்னா ஒரு தமிழக வாக்காளர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தணும், யாருமே பலவீனப்படுத்தக்கூடாது. அது நம்ம எதிர்கால சந்ததிக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறதுனால எல்லா நண்பர்களுக்கும் நான் சொல்கிறேன், கருத்து வேறுபாடு இருந்தால் உட்கார்ந்து பேசுவோம், பேசினா பிரச்சனை தீரும். பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு அதிமுக ஒருங்கிணைந்திருப்பது நல்லதா அல்லது பிரிந்திருப்பது நல்லதா? நாங்கள் எப்போதும் அப்படி நினைக்கிறதே கிடையாது. பிஜேபியின் வளர்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தமும் மத்திய அரசாங்கத்தின் செயல்பாடும் எங்களுடைய உழைப்பு, இதுதான் காரணம். நாங்கள் அடுத்தவர்கள் என்ன பக்கத்து வீட்டுக்காரன் பலவீனமானால் நான் பணக்காரன் பேசுகிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் பிஜேபியில் யாருக்குமே கிடையாது. டிஎம்கே அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சார், உடையுமா சார்? இந்த அலையன்ஸுக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு முறை கர்நாடகாவில் திரு ராமகிருஷ்ண ஹெகடேக்கு பெரும்பான்மை இல்லை. அப்போ பிஜேபிக்கு 44 எம்எல்ஏ நாம் ஆதரித்தோம், வந்தார் அவர். ஆனால் ஒரு வருஷத்தில் என்ன பண்ணார்? சட்டசபையை கலைச்சிட்டு தேர்தலுக்கு போனார். பிஜேபியோட கூட்டணி வைக்கலை, பெருவாரி வாக்கு அவருக்கு போச்சு. நீங்கள் கூட்டணியில் எவ்வளவு கட்சி, உதாரணத்துக்காக சொன்ன ஹெகடே எக்ஸாம்பிள். அதனால் கட்சிகள் எத்தனை இருக்குங்கிறது இல்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு முன்னாடி தேர்தலில் 21 வாங்கின வாக்குகளை அப்படியே தக்க வச்சுக்க முடிஞ்சுதா? 24 முடியல. இல்லை, 7-8% சரிந்திருக்கு. அது மாதிரி இன்னொரு 8% சரிஞ்சால் முடிஞ்சு போச்சு கதை. அதனால தேங்க்யூ. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.